இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology admissions open. இப்போ சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கு. மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதனால அவங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்துதான் ஆகும். இந்த பஞ்சாங்கம் வந்து வானியல் கணக்குகளை அளவிடுவதற்காக தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பஞ்சாங்கத்தை அவங்க வெளியிடுறாங்க. அப்போ இந்த முன்னேற்றத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணுனா 2 பல்லுனா 32 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி அவங்க ஒரு ஓமையோட தான் வந்து வாய்ப்பாடாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் ஒரு பஞ்சாங்கங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. எப்படி வந்து நம்ம அமெரிக்காவில் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, சீனாவில் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் ஒரு பஞ்சாங்கங்களை வச்சுக்கிட்டாங்க. சரி, இப்போது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ இந்த பஞ்சாங்கம்னா முதல்ல என்ன, சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? பால் வீதியில் பேரண்டம் இருக்குது. அந்த பேரண்டத்தில் கோள்கள் அன்றாடம் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கேலக்ஸி வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல இல்லை. அதோட பேரண்டத்தை இன்னுமே வந்து கால்குலேட் பண்ண முடியலை. இப்போ நம்ம எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க. ஒரு +2ல் ஒரு கிளர்க்ஸ் டேபிள், லாக் புக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கிரகங்களோட மூமெண்ட்டெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் வந்து வானியல் கணக்குகளை அளவிடுவதற்காக தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு 7 நாள். அப்போ அந்த 7 கிரகங்கள் அடிப்படையில் அவங்க கிழமைகளை பிரித்தாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியன், திங்கக்கிழமைனா சந்திரன், செவ்வாயினா செவ்வாய்க்கிழமை, அடுத்து புதன்கிழமை அப்படின்னா புதன் கிரகம், வியாழன்னா குரு, வெள்ளினா வந்து நம்ம சுக்கிரன், சனி அப்படின்னா நம்ம சனிக்கிழமையை நம்ம சனி பகவான் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் ராகு கேதுக்களை வந்து ராகு காலம் யமகண்டம்னு சொல்லி பிரித்து அவங்க அந்த கிழமைகளை 7 கிழமைகளை ஒரு பகுப்பாய்வு பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள். அதாவது நம்ம கால்குலேஷனுக்கு தேவையான நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம 27 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திதி, அமாவாசை பௌர்ணமியிலிருந்து நம்ம 27 திதிகள். அந்த திதியில் பாதி தான் வந்து கரணம். அடுத்ததாக யோகம் அப்படின்னு சொல்லி 27 யோகங்களை வச்சுருக்காங்க. இப்போ திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியது. யோகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து சூரியன் சந்திரனோட மூமெண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது தான் யோகம் அப்படின்னு சொல்லி அதை டோட்டலாக ஒரு கணிதத்துக்குள்ளே அதை உட்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த 5 அங்கங்களையும் வச்சு நம்ம கிரகங்களோட மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிளர்க்ஸ் டேபிள், ஒரு கால புத்தகம்தான் வந்து பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்துடைய பயன்பாடு எப்போதுலேருந்து சார்? வேத காலத்திலிருந்து பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க பிரம்மகுப்தர். அந்த காலத்திலேருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. அதாவது நம்ம அளவிட முடியாத ஒரு நூற்றாண்டுகளை தான் நம்ம வேத காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இருந்தே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த கிரகங்களோட மூமெண்ட்டுகளை அவங்க குறிப்பெடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 1500 இந்த வருட காலங்களில் முற்பட்டு ஆரியப்பட்டர், வராகமீரர் அவங்க வந்து அதில் உள்ள சில மூமெண்ட்டுகளை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா, நமக்கு பால் வீதியில் பேரண்டத்தில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கனால இதுதான் அப்படின்னு அளவிட முடியலை. ஏன்னா அந்த மூமெண்ட்டு மாறிக்கிட்டே தான் கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஆரியப்பட்டர் ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரார். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி அவர் 800 வருடங்களுக்கு முன்பு அவர் அதில் உள்ள சில திருத்தங்களை கொண்டு வந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா வரருசி அப்படிங்கிற கணித மேதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் அதிலிருந்து ஒரு திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக இந்த பஞ்சாங்கங்களை, அதாவது அந்த கிரக மூமெண்ட்டுகளை குறித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு டெலஸ்கோப் மூலமாக இப்போ எல்லாத்தையுமே
கணக்கிடுறாங்க. சேட்டலைட் மூலமாக ஒரு அக்யூரஸியை இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க. நாசாவிலேருந்து ஒரு அந்த எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்குங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து ISROலேருந்து அவங்களும் இந்தியாவிலேருந்தும் இந்தந்த இடத்துல கிரகங்கள் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் சொல்லியே கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பஞ்சாங்கத்தை அவங்க வெளியிடுறாங்க. அப்போ இந்த முன்னேற்றத்தினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்குது. அப்போ முதல்ல இருந்த பஞ்சாங்கங்களில் உள்ள கால அளவுகளை மாற்றி மாற்றி இன்றைக்கி ஒரு இருக்க துல்லியமாக அதை கொண்டு வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராஷ்ட்ரிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைக்கி இருக்க பஞ்சாங்கங்கள்லாம் கணிக்கப்படுது. சரி, இப்போ ஜோதிடம் பார்க்குறதுல நிறைய முறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எண் கணிதமாகட்டும், வாக்கிய பஞ்சாங்கம் இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இது எப்படி சார், எத்தனை வகை இருக்குது, எப்படி இதை வகைப்படுத்துகிறாங்க? இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது முன்பு அந்த வாக்கியங்கள் மூலமாக ஒரு கவிதைகள் மூலமாக ஜோதிடம் இருந்தது இல்லையா? அது மாதிரி வாய்ப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த நியூமராலஜி நம்பர்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 2 3 அப்படிங்கிற கணக்குகளை நம்ம வைக்கிறோம். அப்போ முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணுனா 2, பல்லுனா 32 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி அவங்க ஒரு ஓமையோட தான் வந்து வாய்ப்பாடாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் போனால் இந்த அளவீடு அப்படிங்கிறத இவங்க ஒரு பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மெத்தடை வச்சுருக்காங்க. அந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் பரம்பரையாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தான் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அதில் திருத்தம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தியரிக்கும் இப்போ வந்து பூமி வந்து தட்டையானதுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. அப்புறம் பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்லி கல்லியை வந்து சொன்னார். அந்த மக்கள் முதல்ல ஏற்றுக்கலாம். இன்றைக்கி அது மாதிரி திருக்கணிதம், திருக்கு அப்படின்னா பார்க்குறது. ஸோ அப்போ டெலஸ்கோப் மூலம் பார்க்குறது, நேரில் பார்க்குறத வச்சு அவங்க குறிப்புகள் எழுதுனால அந்த வாக்கிய பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய அளவீடுகளை திருத்தம் பண்ணி அதை வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முரண் வந்து சில கேஸெல்லாம் கூட இதில் நடந்திருக்கு. இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 நிறுவனங்களுமே வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கமும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்கத்தை வெளியிடலாம்னு சொல்லி கூட உத்தரவு வந்திருக்கு. அப்போ இந்த பஞ்சாயத்து வந்து நம்ம மகா பெரியவர்கிட்ட போகுது. அப்போ மகா பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனி மனித ஜாதகத்துக்கு திருக்கணிதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, கோயில்களுக்கு பண்டிகைகளுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு அவர் அப்பயே தெளிவாக சொன்னார். ஸோ அது மூலமாக இப்போ இருக்க ஜோதிடர்கள் எல்லாமே இந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தான் மேக்சிமம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சிலர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்கிட்டயே வந்து சிலர் வருவாங்க கிளைண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வாக்கிய பஞ்சாங்கம் தாங்க செட் ஆகுது, எனக்கு நீங்கள் பலன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. திருக்கணிதப்படி தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு உள்ள அக்யூரசி மூலமாக பெருவாரியான ஜோதிடர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது சரியாகவும் இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது பஞ்சாங்கம் இப்போ நடைமுறையில் இருக்கா? இப்போ ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் ஒரு பஞ்சாங்கங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. எப்படி வந்து நம்ம அமெரிக்காவில் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, சீனாவில் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் ஒரு பஞ்சாங்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் வந்து பாம்பு பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் அவங்க ஒரு பஞ்சாங்க மெத்தடை அவங்க செல்ஃபாக அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. திருப்பதிலையும் பஞ்சாங்கத்தை பயன்படுத்திடுறாங்க. அடுத்ததாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது. இதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பல வகைகள் இருக்குது. இப்போ நிறைய வகைகள் இருக்குது. எது பெஸ்ட்டு, எதை வாங்குவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில்? இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு தமிழ் வருட பிறப்பு வருது அப்படின்னாவே நம்ம பஞ்சாங்கத்தை வாங்கி அதை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிடுவாங்க. அடுத்ததாக அந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள்லாம் அதில் இருக்கும். அதில் குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள்லாம் அந்த புக்கில் வந்தது வாக்கிய பஞ்சாங்கத்தில். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அது ஒன்று தான் வித்துச்சு, அதை வாங்கி பண்ணாங்க. இன்றைக்கி நிறையா கம்பெனிஸ் அதுலேயே வந்து வந்தனால நிறையா பஞ்சாங்கங்கள் வருது. அதில் கணிக்கிறதுல வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதுதான் நம்ம பெஸ்ட்டுன்னு நம்ம தனித்துவமாக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த பஞ்சாங்கம் வெளியிடுறாங்க இல்லையா,
அவங்க தான் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சார், இப்போது இத்தனை பஞ்சாங்கங்கள், இந்த குழப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, இப்போ சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய பிரபல ஜோதிடர்கள் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிற மாதிரியெல்லாம் இந்த வருஷம் இல்லைப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நம்மளே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரிஜினலாக என்ன நடக்குது, எக்ஸாக்டாக சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா, ஏன் இந்த குழப்பம்? இப்போ என்கிட்ட கூட வரக்கூடிய கஸ்டமர் எல்லாமே, என்னங்க திருநள்ளாறுலேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க, அப்போ இப்போ தான் மகர ராசிக்கு சனி முடிஞ்சிருச்சு, இப்போ தான் அப்பாடா நிம்மதியாக இருக்க போகிறோன்னு ஒவ்வொரு பலன்களையும் கேட்டு இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதா இருக்கும். இப்போ திடீர்னு இன்னும் 1 வருஷம் கழிச்சு தானே இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட அச்சத்தில் பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம பண்டிகைகளுக்கு அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணனால வந்த ஒரு குழப்பம்தான் இது. இது சராசரி பாமரர்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களுக்கு அதை நம்ம டீட்டெயிலாக எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இப்போ தனி மனித ஜாதகத்தை உற்று நோக்கிறப்ப சனிப்பெயர்ச்சி இருக்குது, சனிப்பெயர்ச்சி கட்டாயம் இருக்குது. அதுவும் திருக்கணிதப்படி வரக்கூடிய மார்ச் 29 கண்டிப்பாக இருக்குது. இதை நீங்கள் எளிமையான முறையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கை மேப்புன்னு சொல்லி இன்றைக்கி ஆப் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம பார்த்தோம்னாவே ஒரு மண்டலமாக போட்டு மீன மண்டலத்தில் இப்போ சனி பயிற்சி ஆகிறாருங்க, ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இன்றைக்கி இருக்க கிரக நிலைகளை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அதுதான் ரியல். ஏன்னா அந்த டெலஸ்கோப்பில் நம்ம பார்க்குறதுல நீங்கள் ஸ்கை மேப்பில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் வச்சுக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் சனி பயிற்சிங்கிறது மார்ச் 29 கண்டிப்பாக இருக்குது. இப்போ திருநள்ளாறு மட்டும் இல்லாமல் குச்சனூர்லேயும் இதே மாதிரி தானா? கோயில்கள்லையும் கண்டிப்பாக வந்து சனி பயிற்சிங்கிறது அடுத்த வருடம் மார்ச் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக இது பயிற்சி ஆகுது. இந்த குழப்பம் வந்து சில நாட்களில் கொஞ்சம் பேசி அதை முடிவெடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு கோயில்களுக்கு போகிறது, அதுக்கு பிறகு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறதெல்லாம் எப்படி? ஏன்னா கோயிலே இல்லைன்ட்டாங்க. ஆமாம், அப்போ நம்ம கோயில்களில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இது முடிஞ்சிருச்சு அப்பாடான்னு ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணலாம் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. ஸோ இப்போ கோயில்களில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக ஒரு கவலையும் பட வேணாம். நம்ம கோயிலுக்கு போனால் தான் நமக்கு இந்த சனி பகவான் வந்து இரக்கம் வந்து நமக்கு தருவார். தெய்வ வழிபாடுகள் பண்ணால் தான் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம கூடும் குறைங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அதனால் கண்டிப்பாக மாறுது. அதனால் வந்து மனசளவில் நீங்கள் இருந்தாவே போதும். அவங்கவுங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி அதை வந்து வழிபட்டாவே போதுமானது. சரி, இப்போ இந்த பஞ்சாங்கம், ஜோதிடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பாரம்பரியமான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த பாரம்பரியத்தில் கூட இப்போ சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இருக்குது. அப்போது அது எந்த அளவுக்கு அக்குரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது அந்தந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்து. ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க உலகம் வேர்ல்டு லெவலில் கொடுக்கக்கூடிய அந்த கிரக அளவுகளை வச்சு ஒருத்தர் கணிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கம்பெனி வந்து இன்னொரு டேட்டாஸை வாங்கி தான் வந்து அவங்க பஞ்சாங்கத்தை கணிக்கிறாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஒரு 4-5 நாள் ஒரு 10 நாள் வித்தியாசம்தான் வரும். திருக்கணித பஞ்சாங்கத்தோட சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் சின்ன சின்ன சேஞ்சு தான் இருக்கும். ஸோ அதை குழப்பிக்க வேணாம். சார், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்கப்பா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ சனிப்பெயர்ச்சியில் முக்கியமாக மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதனால் அவங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகும். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா பணத்தை யார்கிட்டையாக கொடுத்து ஏமாற வேணாம். ஜாமீன் கையெழுத்து யார்கிட்டையும் கொடுத்து ஏமாற வேணாம். மற்றபடி அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கிறவங்க யார் மீதாவது அதிக அன்பு வச்சு அது வந்து இழப்புகளை அது ஏற்படுத்திடும். அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒரு பிரேக்கப் ஆயிரும். ஸோ அதனால் அந்த விஷயங்களில் மட்டும் மன ரீதியாகவும் ஹெல்த் வைஸாகவும் கொஞ்சம் கவனத்தோட மேசராசிக்காரங்க, சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்கனால அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா போதுமானது. மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அளவில் தான் வரும். அவங்களோட தசா புத்திகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் பண்ணாமல், நமக்கு தேவையில்லாமல் வந்து பல சிந்தனைகள் வருது, ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு குழப்பிக்க வேணாம். எல்லாமே நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Satyabama Institute of Science and Technology, admissions open.